இதுவா ஃபிஷ் பத்தியா? சொல்லுங்க. எல்ஜினா ஏஐ, டிசிஎல்னா கூகுள். ஏஐனா என்ன ஃபுல்லாக எனக்கு தெரியல, நான் கேள்விப்பட்டதில்லை. என்ன உங்களுக்கு ரிமோட் வந்து வாய்ஸ் கண்ட்ரோல். இது என்ன ரேட் இது? டெமோ இருக்காது. டெமோ இல்லை, டெமோ இல்லையா? ஒரு நிமிஷம். டிவியா? இங்கேயும் இருக்குதா? அது ரொம்ப ரேட் அதிகமாக இருக்குது. இதெல்லாம் ரேட் அதிகமாக இருக்குது. வா போகலாம். சொல்லுங்க. 53 எல்லாம் போனாலே 50,000 பக்கம் வருது. ஆமாம். அது 43 போனால் 20 தான். இதுவே பார்த்தாமா அதுதான். அது என்ன இம்பெக்ஸ்ன்றது என்னதுங்க? இம்பெக்ஸ் ஒரு பிராண்ட் இப்போ ஓப்பன் பண்ணியிருக்கேன். சின்ன உட்ல அடிச்ச எங்கே விழுந்துடாத. உட்ல அடிச்சா கூட தெரியல. மொழியை பிடிச்சிருக்குறேன். சடனே சர்வேஷ்க்கு ஒரு ஹாப்பி பார்த்தீங்களா? டிவி பார்க்குறது பரவாயில்ல. 21 ரூபா வருது. நான் அப்படி ஒரு ரவுண்ட் போயிட்டு வரேன். பாட்டு டான்ஸா? இப்போ எது ப்ளே பண்ணுறீங்க? டிசிஎல் தானே? இப்போ இது என்ன ரேட் சொல்லுவாங்க? டிசிஎல் தான் 21.9. அவர் அது போட்டு தராங்க. அதே எல்இடி ஃபுல் ஹெச்டி. ஆமாம், ஹெச்டி தான் நமக்கு வேணும். பார்க்க எது இதுதான் நம்ம கிளாரிட்டி. ப்ளே ஸ்டோர் கேட்குறாரு இல்லையா? நம்ம டவுன்லோட் பண்ணுறதுக்கு கேட்குறாரு அவர். அதெல்லாம் முதல்ல கேட்டுங்க. இது என்ன இவ்வளோதான்? உங்களுக்கு அதெல்லாம் இருக்குது. என்னென்ன ஃபீச்சர்ஸ் பார்த்துக்க. அதெல்லாம் உங்களுக்கு இருக்கா? இதே தான் வரும். இதேதானா? எனக்கு என்ன கேட்குறேன்னா, இன்ஸ்டா ஃபேஸ்புக் நம்ம லாகின் பண்ணிக்கலாமா? வராது. அதுக்கு முன்னாடி காமிச்சிட்டு இன்ஃபெக்டா இல்லை? நீங்கள் கூட ரிமோட் காமிச்சிங்களா? அது அதுதான். அது வந்து வேண்டாம் ஃபேஸ்புக், இன்ஸ்டாக்கா இதெல்லாம் போகுது.
மேலே பாரு. பிடிச்சி எடுத்துகிட்டே போ. நீ போ, அங்கே எடு, பொம்மையெல்லாம் எடு. இங்கெல்லாம் இருக்கு. இல்லை இல்லை, அது ஒன்றும் ஆகாது. பழகிடுச்சு தள்ளி தள்ளி. பிடிச்சிட்டிங்களா? வந்து வாங்கியிருக்குது. வரேன் வரேன், ஒரு நிமிஷம் இரு. கஷ்டமாக இருக்கா? இல்லை போயிடலாம், ஒரு 2 minutes. அவங்க வாங்க வேணே கிளம்பிடலாம். என்ன பேபி, ஸ்டாண்டு கிடச்சிது அப்பாவுக்கு? ஸ்டாண்டு கிடைக்கலையா அப்பாவுக்கு? தள்ளிக்கோ தள்ளிக்கோ, அது அங்கே இருக்கட்டும், அவங்க பார்த்துப்பாங்க, விடு. அது பரவாயில்ல, அது போகும்போது தள்ளிக்கலாம், விடுங்க. அப்படி ஒரு பக்கம் விட்டுருங்க. அதை தான் நீங்கள் வாங்கியிருக்கீங்க, அதே தான் நீங்கள் ரவுண்டில் வாங்கியிருக்கீங்க பாருங்க. என்னாச்சு உனக்கு? அதே தான் நீங்கள் ரவுண்டில் வாங்கியிருக்கீங்கன்னு. இப்போ இது வட்டமாக இருந்தால் கொஞ்சம் அதிகமாக பிடிக்குங்க ஸ்பேஸு, அதனால நான் அது வாங்குறேன். இதுதானே, இதை விட அதுதான் ஸ்டர்டியாக இருக்கும்னு சொல்கிறேன். புரியுதா? அதாவது வெயிட், அதாவது அதிகமாக பிடிக்கும். வட்டமாக இருக்கும்போது அதிகமாக பிடிக்குங்க. நல்லா தான் இருக்குது. கொஞ்சம் நிறைய காய் வச்சா உடையும், ஓட்டை விழுகும். இதை பாருங்கள், இதை பாருங்கள், தள்ளிட்டு வருது. அதுதான் நான் அது பார்த்தேன். சரி, நீங்கள் ரேட்டுக்கு ஓகேனா எடுங்க, பரவாயில்ல. ஓகே தான். ஐ திங்க் இது வந்து இந்த ஷூ யூட்டிலிட்டி ஸ்டாண்ட் மாதிரி இருக்குது. இல்லை இல்லையா? சொன்னல, அதுதான் நம்ம கரெக்டாக வாங்கியிருக்கு. ஷூ ஸ்டாண்ட் இருக்குது. இங்க பாத்தீங்களா, இங்க இருக்கு போடு. அல்ல இங்க இருக்கு போறமா. ஏய் பாத்துட்டேன்மா. அதெல்லாம் டவல்மா. தம்பி அண்ணன் தனியா இருக்குடா, நான் போறேன். நல்லா இருக்குல்ல? தனியா அந்த ட்ரெஸ்லாம் வச்சு வைக்கிறேன், அயன் பண்ணது. நான் வந்துட்டேன். போல மாதிரி கிடைக்கலையா? ட்ராலி அண்ணன் வச்சுருக்கிறாரு. இந்த ராமங்க 2 பேர் வச்சுருக்காங்க. நான் தான் சொன்னேன் வச்சுட்டு வாங்க, அப்படின்னு பார்த்துக்கலான்னு. இதோ தம்பிக்கிட்ட நானே வச்சுக்கிறேன், கொடுங்க. இதில் போடுங்க அதில். தம்பிக்கிட்ட கொடுங்க, தள்ளிட்டு வரட்டும். அவ்வளோதாங்கிரி, எனக்குலாம் எதுவும் வேண்டாம். 8,000 பாருங்க, ரேட்டும் கம்மி. இது பரவாயில்ல பாருங்க, 4K ஏறாம. இங்கே பாரு எவ்வளோ நல்லா இருக்குது. அதை நோட் பண்ணியா நீ? இங்கே பாருங்க, இங்கெல்லாம் இல்லை, இங்கெல்லாம் ஃபிக்ஸடாக இருக்குல்ல,
நீங்கள் பாருங்கள் துப்புற இடத்துல போய் ஓட்டையாக இருக்கும். தெரியும் அவ்வளோ பெரிய ஓட்டை. மாட்டுச்சு. அவன் உடஞ்சதை கொடுத்துருக்குறான். நான் சொல்கிறது புரியுதா உங்களுக்கு? தெரியாம சொல்லிட்டான். ஸ்டாண்ட் ஏதாவது சின்ன கடையில் தான் பார்க்கணும். ஏதோ கார்பெண்டர் வச்சு முட்டில் அடிச்சுட்டா என்ன பதத்தில் நிற்காது. எஸ்எஸ்ல பிளேட்ல இருக்கும். இப்படி இருக்கும் கேட்டுக்கலாம். சரி, அந்த பக்கம் போய் கேட்கலாம். அழகான அது கால் வச்ச மாதிரி இருக்கும். நல்லா இருக்கு. இல்லை டிவி வாங்குற அவங்ககிட்ட சொல்ல வேற ஏதாவது இதுன்னு கேட்டு நம்ம பூமி வீட்டில் பார்த்த மாதிரி இருக்குல்ல இந்த வாஷ் பேஷன்லாம். குட்டி சார்ஜ் நல்லா இருக்கு. அடுப்பு பார்த்தீங்களா? இது எங்கள் சென்னையில் எதிர்த்து வீட்டில் இருக்குது. எதிர்த்து வீட்டில் இருக்காங்களே அந்த ஃப்ளாட்லலாம் எல்லாம் வசதியாக தான் இருக்கிறாங்க. கிச்சனில் ஸ்பூன்ஸ் வைக்கிறது. வைக்கிற மாதிரி அதை ஃபிட் பண்ணி ஸ்டெபிலைஸ் வச்சுக்கலாம். ஸ்பூன்ஸ் வைக்கிறது நம்ம சாப்பிட்ற இடத்துல வச்சா கூட நல்லா தான். கையோட வச்சோம்னா வைக்காது. சைக்கிளெல்லாம் ஓடிக்கு மேலே விட்டுரும் ஸ்டெபிலைசர் மேலே. இந்த மேட் என்ன நல்லா இருக்கு. அப்படியே போடுறது வச்சுருந்தேன். ஆனால் இது கம்பி பூச்சின்னா கடிச்சிச்சுன்னா நல்ல சொறிகள் கரெக்டாக இருக்கும். போகலாங்களா? அவ்வளோதாங்க. எங்கிடி இது ரொம்ப காஸ்ட்லியாக இருக்குது கிடி. அது பேர் என்ன? குக்கரே ரொம்ப ரொம்ப காஸ்ட்லியாக இருக்குது. ஏதோ 1-2 நல்லா இருக்குதுங்க, அவ்வளோதான். தோஸ்தவா பார்க்கவா நிறைய வச்சுருக்கீங்களா? ஹாட் பேக்கெல்லாம் பரவாயில்லைங்க ரேட்டு. தடுமாறிட்டு வந்தது. டாடி கிட்ட போ. தடுமாறிட்டு வந்துச்சு, அதனால நிறுத்திட்டேன். கண்ணலையா? ஆமாம். இதோ அவன் என் முடியை பிடிச்சி இழுக்கிறான்ல, இது வந்திருக்கும். ஹாய். அவனுக்கு சுகமாக இருக்கு போல, படுத்துட்டான். சரண் இல்லை எல்லாம் எந்த பக்கம் போனாங்க? நான் ஒரு பக்கம் நிற்க ஆளை காணுவேன். எந்த பக்கம் போனாங்க? இந்த பக்கம் தான் போனாங்க. தேங்க்யூம்மா, நான் வரேன். தேங்க்யூ. சரண் எங்க பக்கம்? எங்க காணோம் அது? சரண் கிடைச்சதா?
கிரி சரண் எங்க கிரி கிரி